தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து விலகினார். திமுக மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியில் இருந்த மு.க. ஸ்டாலினே தோற்றுப்போனார். திமுக தலைவரே தோற்றுப்போனது திமுக தொண்டர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. 15 அமைச்சர்கள் தோற்றுப்போனார்கள். திமுக வரலாறு காணாத ஒரு தோல்வியை சந்தித்தது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குமா என்று கனவில் கூட திமுக நினைத்து பார்த்திருக்காது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு வாக்காளர்களுக்கு பணத்தை அள்ளி வீசியது திமுக. தற்பொழுது திமுக தோல்வி அடைந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் ஒருவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து விலகியுள்ளார். திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தனது மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து விலகியுள்ளார். காலமாக கட்சியில் உழைத்தவர்களுக்கு பதவி வழங்கப்படவில்லை. கட்சிக்கு புதிதாக வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்படுகிறது, எம்எல்ஏ எம்பி சீட் வழங்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து விலகியுள்ளார். எந்த கட்சிக்கும் செல்வது என்ற எண்ணம் தனக்கு இல்லை என்று கூறியுள்ளார். அரசியலிலிருந்து விலகுகிறாரா அல்லது பிற்காலத்தில் வேறு ஏதாவது கட்சியில் சேர்கிறாரா என்பது தெரியவில்லை. திமுக மாவட்ட செயலாளர்கள் பலர் தோல்வியினால் துவண்டு போயுள்ளனர். கட்சியிலிருந்து விலகும் முடிவை அவர்கள் எடுத்துள்ளனர். திமுக தொண்டர்கள் ஏற்கனவே சாரையாக திமுகவிலிருந்து விலகி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.